பெரியாழ்வார் யசோதை கெஞ்சரா, நீ எவ்வளவு விஷமம் பண்ணியிருக்க, நான் அதுக்கெல்லாம் உன்னை என்ன தண்டிக்கிறேனா, உன்னை செல்லம் கொடுத்து தானே வளர்க்குறேன், அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு எழுந்துருடா, எழுந்து தாய்ப்பால் குடிடான்னா கிருஷ்ணன் மடக்கிட்டான். இரு இரு இரு, எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம்படாதேன்னு போன பாட்டுல சொன்னியே, நீ என்ன விஷமம் பண்ணாலும் நான் உன்னை தண்டிச்சதே இல்லைன்னு. ஒரு நாள் என்ன உரல்ல கட்டி போட்டு என்ன அடி அடிச்ச, பண்றதெல்லாம் பண்ணிட்டு வசனம் பேசும்போது மட்டும் நான் உன்னை தண்டித்ததே கிடையாது, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் கேட்கறதே கிடையாது அப்படின்னு சும்மா சொல்ற, எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சியா? கண்ணை மூடிட்டு தூக்கத்துல இருந்தே கிருஷ்ணன் பதில் சொல்றான். அன்னைக்கு என்ன உரலோட கட்டி போட்டு அடிச்சியோ இல்லையோ, நீ அடிச்ச அந்த அடிக்கு உனக்கு தண்டனை என்னன்னா, நான் 2 நாள் தாய்ப்பாலே குடிக்காம இருக்கேன், அதுதான் தண்டனை, போயிட்டு வந்துட்டான். பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, அட பாவி, அன்னைக்கு நான் உன்னை அடிச்சேன்னா அதுக்கு வேற காரணம் இருக்குடா, என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு கிருஷ்ணனை எழுப்ப பார்க்கிறாள். கிருஷ்ணா, அன்னைக்கு ஏன் தெரியுமா உன்னை அடிச்சேன், அன்னைக்கு நீ விளையாட போன இடத்துல உன் நண்பர்களை எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு குத்தி அனுப்பியிருக்க, அவள்லாம் வீட்டுல போய் உன்னை பத்தி புகார் சொல்லிட்டா அவ அம்மாட்ட, இந்த மாதிரி கிருஷ்ணன் எங்களெல்லாம் போட்டு அடிச்சுட்டான்னு. அவ அம்மா அத்தனை பேரும் கையில கம்பு எடுத்துட்டு வேகமா உன்னை அடிக்க போறேன்னு வந்தா. அவ உன்னை அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டா நான் செல்லமா என்ன பண்ணேன்னா, அந்த தாம்பு கயிறால உன்னை 4 அடி அடிச்சு உரலோட கட்டி போடுறாப்புல கட்டி போட்டதெல்லாம் எதுக்குன்னா, உன்னை அடிக்கணுங்கிறதுக்காக கிடையாது, அவ உன்னை அடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக, உனக்கு வலிக்கணுங்கிறதுக்காக கிடையாது, அது சும்மா பாவனா. அவ அடிக்கிற அடி அந்த வலி உன் மீது படக்கூடாது. இன்னொன்னு, என் குழந்தைய நான் அடிக்கலாம்டா, அதுக்காக ஊரார் வந்து அடிக்கலாமா, அதை விடக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான் செல்லமா அடிச்சேன். கிருஷ்ணன் சொன்னான், அப்படி கிடையாது, அவ என்ன அடிக்க வந்தா நீ என்ன பண்ணிருக்கணும், நீ ஒரு கம்பை எடுத்துட்டு அவளை அடிக்க போயிருக்கணும். அவ என்ன அடிக்கிறத தடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீயே என்ன போட்டு அடிச்சா என்ன அர்த்தம்? இதுதான் காப்பதா? கிருஷ்ணன் வச்சனம் பேசுறான். இந்த உலகத்திலேயே முதலா ஒருத்தனை காப்பாத்துறேன்னு சொன்னவர் எப்படிப்பா காப்பாத்துறேன்னா, அடிக்க வந்தவனை அடிக்க மாட்டாராம், அடி வாங்கறதுக்காக இருந்தவனை போட்டு அடிச்சுட்டு நான் உன்னை காப்பாத்தினேன் பாரான். இதெல்லாம் ஒரு கதையாமா, நான் ஒத்துக்க மாட்டேங்கிறான் கிருஷ்ணன். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, கொஞ்சம் பொறுமையா பாட்டி என்ன சொல்றேங்கிறத கேளுப்பா. உன் கூட விளையாடிட்டு அந்தந்த வீட்டு பிள்ளைகள்லாம் அழுதுண்டே கண்ணை கசக்கிண்டே வீட்டுக்கு போறாப்பா. அவாவா வீட்டு குழந்தை அழுதுண்டே வீட்டுக்கு போனா அந்தந்த அம்மாக்கள் பொறுத்துக்க மாட்டா. யார் அடிச்சான்னு கேட்டா கிருஷ்ணன்னு பசங்கள்லாம் சொல்லிடுத்து வந்து நேரா நம்ம வீட்டுக்கு தான் வருவா. திரும்ப கம்பால உன்னை வீருன்னு வீடுறேன்னு உன்னை நோக்கி தானடா வருவா. வந்த இடத்துல நீயாவது கொஞ்சம் புதுசா தெரியாம பண்ணிட்டேன், க்ஷமிச்சுக்கோங்க, இனிமே ஒழுங்கா இருக்கேன் அப்படி சொல்ற பிள்ளையா இருந்தா பரவாயில்ல. ஐ, எல்லாரும் கம்போட வந்துட்டாளா, ரொம்ப சந்தோஷம்னு வாழ வல்ல. ஏன்டா அதை பார்த்து இப்படியாடா என்ஜாய் பண்ணுவேன்? அப்ப நான் என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்ப அவனை வீரம் பாருங்கன்ட்டு நான் அப்படி தாம்பு கயிறால் 4 அடி அடிச்சாதான் அவா சரின்ட்டு வெளில போவா. அதுக்காக இப்படி பண்ணேன்டா, என்ன பண்றது, நீ யார் கட்டுப்பாட்டுக்கும் வரமாட்டேங்கிறியே.